சகோதரர் பக்த சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். ஜூன் மாதம் 26ஆம் தேதி. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 18வது வசனம். இங்கிலாந்து தேசத்தில் முடிசூட்டு நாளில் ஒரு பெரிய அரச ஊர்வலம் நடைபெறும். ராஜாவும் ராணியும் அழகான உயர்ந்த ரக தேரில் சவாரி செய்வார்கள். உயர் ரக தேர் அந்த நாளில் மட்டுமே பயன்படுத்தப்படும். ஊர்வலத்திற்கு பயன்படுத்துவதற்கு முன் அதை சுத்தம் செய்து மெருகூட்டுவதற்காக ஒரு சிறப்பு இடத்திற்கு அனுப்பப்படுகிறது. தேரின் இருபுறமும் விளக்கு தூண்கள் இருக்கும். ஒரு முறை இந்த விளக்கு தூண்களை மெருகூட்ட ஒரு சிறுவன் நியமிக்கப்பட்டான். அவன் மிகவும் கடினமாக உழைத்து அவைகளை மிகவும் பிரகாசமாக காட்டினான். ஊர்வலம் நடக்கும் நாளில் அவனும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தேர் பவனிக்காக காத்திருந்தான். நீண்ட காத்திருப்பிற்கு பிறகு 8 குதிரைகள் பூட்டப்பட்ட ராஜ தேர் வந்தது. தேர் அருகில் வந்ததும் சிறுவன் மகிழ்ச்சியுடன் கத்தினான், அவைகள் எப்படி பிரகாசிக்கிறது என்று பாருங்கள். அருகில் இருந்தவன் என்ன என்று கேட்டான். அதற்கு அவன் விளக்கு தூண் எவ்வளவு பிரகாசிக்கிறது என்று பதிலளித்தான். அவன் ராஜாவையோ ராணியையோ பார்க்கவில்லை, விளக்கு தூண்களை பார்த்து கொண்டிருந்தான். அவன் ஏன் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான்? ஏனென்றால் அவன் அவைகளை பிரகாசிக்க செய்திருந்தான். அவனுக்கு ஊர்வலத்தில் பங்கிருந்தது. நமக்கும் இதுவே உண்மையாக இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய சோதனைகள், துன்பங்கள் மற்றும் சிரமங்கள் நம் அனைவருக்கும் புதிய சிருஷ்டிப்பில் ஒரு பங்கை கொடுக்கும். இது ஒரு ரகசியம். விசுவாசிகளாகிய நம் அனைவருக்கும் புதிய சிருஷ்டிப்பில் சில பங்குண்டு. நமது பூமிக்குரிய சோதனைகள் எவ்வளவு வேதனையாக இருந்தாலும் அது நம்மை அதைரியப்படுத்தக்கூடாது. ஏனென்றால் நாம் அனுபவிக்கும் அனைத்து துன்பங்களும் வரவிருக்கும் புதிய சிருஷ்டிப்பிற்கான பங்களிப்பாகும். எனவே ஒரு விசுவாசிக்கு தோல்வியும் வெற்றியும் ஒரே மகிழ்ச்சிதான். நாம் ஆவிக்குரிய ரீதியில் வளரும்போது எல்லாவற்றுக்கும் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் தேவன் நம் தோல்விகளையும் ஒரு நோக்கத்திற்காக பயன்படுத்துகிறார் என்பதை நாம் அறிவோம். கவனக்குறைவாக இருந்த பலர் நோய், வறுமை மற்றும் கஷ்டங்கள் மூலம் தேவனிடம் நெருங்கி வந்திருக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தையில் உள்ள பல சத்தியங்கள் சோதனைகளின் போது உண்மையாகின்றது. சங்கீதத்தின் புஸ்தகம் 119வது சங்கீதம் 67 மற்றும் 71வது வசனங்கள் மற்றும் 66வது சங்கீதம் 10லிருந்து 12வது வரை எல்லா வகையான சோதனைகள் மற்றும் துன்பங்கள் மற்றும் கஷ்டங்களுக்காக நாம் தேவனை புகழ்ந்து கொண்டே இருந்தால் ஆவிக்குரிய ரீதியில் ஒரு பெரிய மற்றும் விசாலமான இடத்திற்கு நாம் கொண்டு வரப்படுவோம். என்னிலும் பலவான்களாயிருந்த என் பலத்த சத்ருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். என் ஆபத்தினால் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் என் மேல் பிரியமாயிருந்தபடியால் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். சங்கீதத்தின் புஸ்தகம் 18வது சங்கீதம் 17வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரை. விசுவாசிகளாக நாம் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த சூழ்நிலையின் மூலம் நீர் எனக்கு என்ன கற்பிக்கிறீர்? பின்னர் அவர் பயன்படுத்தும் வழிகளுக்கு தேவனுக்கு நன்றி சொல்வோம். அது நோய் அல்லது உடல் நலம், தோல்வி அல்லது வெற்றி, வறுமை அல்லது செல்வம், நண்பர்கள் அல்லது எதிரிகளாக இருந்தாலும் நம் எல்லா எதிரிகளுக்காகவும் நாம் தேவனுக்கு நன்றி சொல்வோம். ஏனென்றால் அவர்கள் நம்மை தாழ்மையாக வைத்திருக்க உதவுகிறார்கள். இதுதான் தேவனுடைய வழி. நமக்கு எவ்வளவு எதிரிகள் இருக்கிறார்களோ அவ்வளவு தாழ்மையாக நாம் இருப்போம். இயற்கையாகவே நாம் பெருமைப்படுகிறோம், தேவனிடமிருந்து விலகி இருக்கிறோம். தேவன் 2 இடங்களில் மட்டுமே வசிக்கிறார், பரிசுத்த ஸ்தலத்திலும் தாழ்மையான இருதயத்திலும். நம் அனைவருக்கும் தேசம், கல்வி, ஜாதி, வேலை போன்றவற்றின் பெருமைகள் இருக்கிறது. ஆனாலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் தாழ்மையுடன் இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15வது அதிகாரம் 10வது வசனத்தில், ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினால் இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாயிருக்கவில்லை. அவர் நம்மை நெருங்கி வருவதற்கும் புதிய சிருஷ்டிப்பில் நம்மை பயன்படுத்துவதற்கும் நித்தியத்திற்கும் அவருடைய வாசஸ்தலத்தின் ஒரு பகுதியாக நம்மை மாற்றுவதற்கும் நம்மை பயனுள்ளவர்களாகவும் பலனளிக்கக்கூடியவர்களாகவும் மாற்றுவதற்காக நாம் போகும் ஒவ்வொரு சூழ்நிலைக்காக நாம் தேவனை துதிப்போம்.